இருக்க முடியாது. ஐயோ என்னங்க ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாதுமா. சரிங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் புடவை கட்டிட்டு வரேன். அவுக்க வேண்டிய சாரிய எதுக்கு மறுபடியும் கட்டிட்டு இருக்க? கீதா கெடுத்துட்டாங்களா? தெரியல, கேட்டுட்டு வரேன். என்ன என்ன சந்தியா இந்த டைம்ல வந்திருக்கீங்க? உன்கிட்ட ஏதாவது காண்டம்ஸ் இருக்கா? ஐயோ இல்ல சந்தியா. ஒன்னு இருந்தா குடு கீதா, ப்ளீஸ். காலையில சீக்கிரம் வாங்கி கொடுத்துடுறேன். உண்மையாவே இல்ல சந்தியா. ஏன் என்ன மாதிரி நீங்களும் இப்ப குழந்தையே வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்ல கீதா, என் புருஷன் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. அங்க ஏதாவது தப்பு பண்ணாரான்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க, பொண்டாட்டிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஆமா, அதனாலதான் அவருக்கு HIV டெஸ்ட் பண்ற வரைக்கும் காண்டம்ஸ் யூஸ் பண்ண சொல்ல போறேன். உங்க புருஷன் மாதிரி என் புருஷனும் ஒரு வாரம் கேம்புக்கு போயிட்டு தான் திரும்பி வந்திருக்காரு. இப்ப நான் கூட உங்கள மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். கீதா இதோ வரேங்க. சரி சந்தியா, உங்க புருஷனை இன்னைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி காமா படுத்து தூங்க வைக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி செஞ்சிடுறேன். சரி. இன்னைக்கு வேண்டாங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அட என்னமா நீ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? இல்லங்க, சாயந்தரத்துல இருந்தே ரொம்ப தலை வலிச்சுக்கிட்டே இருக்க. கீதா இந்த கீதா காண்டம்ஸ் எங்க இருந்தது? நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா கீதா, இந்த விஷயத்துல வெக்கப்பட்டா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். எனிஹவ், நீ உன் புருஷனோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ.